தவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் வெடித்திருக்கிறது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு, எதனால் இந்த மோதல்னு பார்த்தா, கட் காப்பி பேஸ்டால விளைந்த விபரீதம் அப்படின்னு சொல்லலாம். கட் காப்பி பேஸ்ட் யார் செய்தா? திமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதையே திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மகளிர் தின கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவச பேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு இருக்காரு. மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 கேஸ் சிலிண்டரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 சவரன் தங்க நகை கல்யாணத்தப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. பிறந்த குழந்தைக்கு மோதிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நியூ பேபி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் கடுமையாக விமர்சித்தார்கள். தாவேகா தொண்டர்கள் எல்லாம் நீ கொடுக்குற 1000 ரூபாய் வேணுமா எனக்கு, நீ கொடுக்குற 5000 ரூபாயை வாங்குவானா, உன் மகளிர் பேருந்து வேணுமா எனக்கு, அதெல்லாம் கிடையாது, இலவசத்தால் எதையாவது ஜெயிச்சிட முடியுமான்னாங்க. இப்போது அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடித்திருக்கிறார்கள். ஏன்னு தெரியல, திடீர்னு தாய்க்குலங்களின் மேலே ஒரு பெரிய கரிசனம் வந்திருக்கிறது நம்முடைய புரோக்கு. ஏன் இந்த கரிசனம், இந்த கரிசனத்திற்கு பின்னால் யார் இருக்கா, என்ன இருக்கிறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டாம். இருந்தாலும் இப்படி ஒரு ஓல்ட் ஃபேஸ், இதற்கு முன்னால் இலவசங்களை இப்படி கடுமையாக விமர்சித்து விட்டு இப்போ அதே இலவசங்களை அறிவிக்கிறாரே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆவேசமாக பேசிய அந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் என்ன செய்வார்கள், அண்ணன் விஜய் சொன்னது தான் சரி, நாங்கள் தப்பாக பேசிட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறாங்களா, இல்லை எங்களுடைய கொள்கை முழக்கம்தான் சரி, இலவசங்களே கூடாதுன்னு சொல்லி ப்ரோ விஜய்க்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி அவருடைய பேச்சை அனலைஸ் பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பர்சனல் இஷ்யூவை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னாரு. இதுவும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ட்ரிவியலைஸ் பண்ண முடியுமா இப்படி ஒரு இஷ்யூவை, மேட்ரிமோனியல் இஷ்யூவை ஜஸ்ட் லைக் தட் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரிவியலைஸ் பண்ண முடியுமா என்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், நான் ஒரு சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால தான் இவ்வளோ விமர்சனங்கள், அதனால தான் அவர் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் செய்யப்படுகிறது. உடனே உங்களுக்கு பயம், அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. தேர்தல் அரசியல் யார் வேண்டுமானாலும் வரலாம். தேர்தல் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எவ்வளவு டிசர்னிங் ஓட்டர்ஸ், யாருக்கு ஓட்டு போட வேண்டும், எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பதையெல்லாம் நன்றாக உணர்ந்தவர்கள். ஜஸ்ட் லைக் தட் யாரும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. நாங்கள் கட்சியை போன வருஷம் ஆரம்பித்தோம், அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாலாம் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. அதற்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வர் மேலே ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு சூழலில் ஒரு புதிதாக கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன்றதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களும் உழைத்து வாருங்கள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மக்களுக்காக உங்களுடைய அரசியல் கட்சி என்ன செய்யும் அப்படின்றத பாருங்கள், அதன் பின்னர் இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகளிர் தினத்திற்கு கட் காப்பி பேஸ்ட் பரிசு கொடுத்துருக்கிறார். எப்படி அதை செயல்படுத்துவார், என்ன பண்ணுவார்னு யாராவது திருப்பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பதில் இல்லை. என்ன நடக்கும், அடுத்து வேறு என்னென்ன ப்ராமிசஸ் கொடுக்க போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.